வெல்கம் டு துரை என்கிற துரசிங் பேசுகிறேங்க. இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க. இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க. இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க. முன்னாடி கேட் இருக்கு வருங்க. இந்த கேட்டுங்க. இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏக்கருக்கு வந்துங்க டபுள் ரோடுங்க. பாலக்காடு டு கரூர் டபுள் ரோடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கரை ஃபுல்லாக சுற்றியுமே தடம் இருக்குதுங்க. இதில் ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாதி ஃபுல்லாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த ஒரு ஏக்கர் 5 உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அது டபுள் ரோடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இது ரோடு பாருங்க. டபுள் ரோடு வருங்க. சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக தோப்பு தானுங்க. கிரவுண்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாவில் அருமையாக நடங்குது. புதுசாக இப்போ விற்பனைக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே இருக்குங்குது சொன்னாங்க. கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு. இது நம்ம வாங்கி கொடுத்த பூமி தானுங்குது. சூப்பராக இருக்குங்க. அருமையாக இடங்க. முன்னாடி ரோட் பேஸு பல இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடலாங்க. இதுக்கு இந்த பூமி தானுங்க. நம்ம நிறைய கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூர்காரர் திருப்பூர்காரர் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடணுங்க. இருந்தால் சொல்ல துரசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறீங்க. யாருக்கு லக்கு இருக்குதோ அவங்க வாங்கிக்கிங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் லேண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வருங்க. சூப்பர் லேண்டுங்க. ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி வருங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு. அப்புறம் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா முறைப்படி இந்த பக்கம் தடம் இருக்குதுங்க. பாருங்கள் ஒரு மண் பாதைங்க 40 அடிங்க. இருபத்தி 4 மணி நேரம் வாகனங்கள் போகக்கூடிய இடம்ங்க. வேறுங்க உள்ள கெஸ்ட் ஹவுஸ் தெரியுது வேறுங்க. மெயின் கேட்டுங்க. இது மெயின் கேட்டுங்க. உங்களுக்கு இந்த பாதையில் ஒரு கேட் இருக்குதுங்க. இதுக்குள்ளாரையும் ஒரு கேட் இருக்குதுங்க. இது முறைப்படி வாஸ்துப்படி இருக்குதுங்க. இது வடக்கு பார்த்த பூமிங்க. இல்லை மண் பாதைங்க. சுற்றி டைமண்ட் பென்சிங் இதுதானுங்க. இந்த பூமி தானுங்க. ரோடு பேஸ்லேருந்து அப்படி டேரெக்டாக பூமிக்குள்ளேயும் போய்க்கலாம். வாஸ்துப்படியும் வந்து போய்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் பூமி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஒரு ஏக்கர் 5 சென்ட் தானுங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த பூமியை சுற்றியுமே நம்மளுக்கு தடமுங்க. வேறு இது ஒரு கேட்டுங்க. அப்படியே பூமி சுற்றியுமே உங்களுக்கு வேணாலும் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துடலாங்க. உள்ள ஊரை தென்னை பயிரிட்டுட்டாங்க. மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்குங்க. உள்ள பசுமாடுகளை வச்சுருக்குறாங்க. உள்ள கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 850 அடியில் ஒரு 4 ஒன்று இருக்குதுங்க. ஆமாங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள போருங்க. ஒரு போர் இருக்குதுங்க. இதில் மரத்துக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக நடந்தேனுங்குது. நல்லா இயற்கையான காற்றுங்க. முன்னாடி டபுள் ரோடுங்க. பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாங்க இந்த லேண்டுக்கு. ஒரு அவசர நிலைன்னு சொன்னாருங்க. கொடுத்துடலாம் அப்படின்னாருங்க. நம்ம வாங்கி கொடுத்த பூமி தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க ஏரியா. வேணாம் கரெக்டாக ஒரு ஏக்கர் 5 சென்ட்டுங்க. 76 வருஷத்துக்கு லீகல் பார்த்து வச்சுருக்குதுங்க. பக்காவாக இருக்குதுங்க லீகலு. 100% வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த பூமி. பாருங்க மெயின் ரோடு கேட் காமிக்கிறேன் பாருங்க. இது மெயின் ரோடு கேட்டுங்க. மெயின் ரோடு கேட் காமிக்கிறேன் பாருங்கள்.
இது வாஸ்துப்படி கேட்டுங்குது. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இது வாஸ்துப்படி போட்ட கேட்டுங்குது. இந்த பாதைக்கு போட்ட கேட்டுங்க. நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு கஜா முஜான பூமியெல்லாம் போட மாட்டோங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிற பூமி மட்டும் தான் போடுவோங்க. நிறைய கேட்டிருந்தீங்க, 1 ஏக்கரா இருந்தால் சொல்ல தோரசிங்க லோ பட்ஜெட்டுக்கு அப்படின்னு. இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இது நேரில் பார்க்கணும்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வரக்குள்ள வாங்க காமிக்கிற கெஸ்ட் ஹவுஸில் காமிக்கிறோமாங்க. எனக்கு இது கெஸ்ட் ஹவுஸுங்க. வந்தால் அப்படி ஆளு நம்ம தங்கிக்கலாம். இதில் வந்தால் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்து தங்கிட்டு போகிற கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸு எல்லாம் ஏடு வச்சுட்டு இருக்குதுங்க. உள்ளே ஏசி முதல் கொண்டு இருக்குதுங்க. இதில் இல்லை ஜம்முன்னு மாட்டி வச்சுக்கிறாங்க உள்ளேங்க. வந்தால் ஒரு ஓனர் தங்குற மாதிரி இருக்குதுங்க கெஸ்ட் ஹவுஸு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பூமி வாங்குறவங்க மட்டும் கூப்பிடுங்க. டைம் பாஸுக்குள்ளே கூப்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப நான் எப்போவுமே பிஸியாக இருக்கிறவனுங்க. பொண்ணான பொழுது வந்துங்க வீண் பண்ணக்கூடாதுங்க. 9427658778 94 42 76 58 78. திரும்பவும் சொல்கிறேனுங்க, பூமி வாங்குறவங்களாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க. தயவு செய்து என்னுடைய நேரத்தை வந்து வீண் பண்ணிடாதீங்க. 94 42 76 58 78. நன்றி, வணக்கம்.